ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஷ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ராமநாத கணபாடிகள் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம பார்க்குறோம். பொண்ணு கல்யாணம் பண்ணணும் ஃபிக்ஸ் ஆகிடுத்து. மாப்பிள்ளை ஒரு 15,000 ரூபா பணம் வேணும் கல்யாணம் நடத்துறதுக்கு. ராமநாத கணபாடிகளோட மனைவி தர்மாம்பாள் மகாபிரிவட்ட விஷயத்தை சொல்லி பத்திரிக்கை கொடுத்து 15,000 ரூபா பணம் வாங்கிட்டு வாங்கோ, அவர் தான் நமக்கு குரு, குலகுரு, நமக்கு ஒரு கஷ்டம்னா அவர் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஒரு மனசு இல்லாமல் வந்திருக்க, என்ன பெரியவட்ட போய் இப்படி பணத்தை கேட்கறது? பெரிய ஞானவான் பண்டிதர், ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறவர். பெரியவட்ட போய் இப்படி பணத்தை கேட்கறதுன்னு ஒரு யோசனை. ஆனால் மனைவி சொல்லிட்டா வேறு வழி இல்லை, வந்துட்டார். பெரியவட்ட பத்திரிக்கை கொடுக்கலாம் பார்த்தா பத்திரிக்கை தட்டு போடுத்து கல்யாணமா அப்படின்னு பெரியவா கேட்குறார். எல்லாம் பிரமாதமாக நடக்கும், என்னோட ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லிட்டார். அப்போ பெரியவா சொல்கிற, உனக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சுருக்கேன். 2 நாள் முன்னாடி ஒரு பட்டாச்சாரியார் வந்தார். திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் கோவில். இந்த பட்டாச்சாரியார் வந்துட்டு கிட்ட சொன்னார், பெரியவா இது போல் எங்கள் ஊரில் கோவிலில் சம்ரக்ஷணமாகாமல் ரொம்ப விஷயமாக இருக்குது, கோவிலும் பெரிய அளவில் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். கிராமத்தில் திடீர்னு பசுமாடெல்லாம் செத்து போகிறது, அசம்பாவிதங்கள், நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடக்கிறது. என்னடா அது, கோவிலும் சரியில்லை ஊரும் சரியில்லைன்னு பிரச்சனை போட்டு பார்த்தோம். ஒருத்தரை கூட்டின்னு வந்தோம் கேரளாவிலேருந்து. அவர் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வாரத்துக்கு பாகவத சப்தாகமும் இந்த கோவிலில் பண்ணணும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கார். ஒரு நல்ல உபன்யாசகரை நீங்கள் எங்கள் ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கணும். நான் என்ன பண்ண முடியுமோ, என் அளவுக்கு, என் சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன், நீங்கள் அனுப்புங்க பெரியவன்னு சொல்லிட்டு போனேன். 2 நாள் தான் ஆகுது, கரெக்டாக நீயே வந்துட்டேன் அப்படிங்க கேட்டுருக்கேன். ராமநாத கணபாடிகள் சொல்கிற, இன்னைக்கு ராத்திரி நீ ட்ரெயின் ஏறிடு, இங்கே இருந்த காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு உன்னை ட்ரெயின் ஏற்றி விட்டுருவார். மேனேஜரை போய் பாரு, எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார். ஒரு வாரம் முடிச்சுட்டீங்க வா அப்படிங்கிற. பெரியவா என் பொண்ணு கல்யாணம், அதில் முக்கியம் 15,000 ரூபா, அதில் பிரமாதம் நடக்கும், நீ போய் வருஷம் எடுத்துக்கோ, ஓய்வு எடுத்துக்கோ, ராத்திரி கிளம்பணும் அப்படின்னு நினச்சிட்டேன். கணபாடிகள் வந்துட்டார், ஓய்வு எடுக்கிறார், மடத்தில் மேனேஜர் பார்க்குறார், டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறார், காரில் அனுப்புகிறார். பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு திருநெல்வேலி அடுத்த நாள் கார்த்தால போகிறார். திருநெல்வேலிக்கு கார்த்தால போயிட்டு அந்த கோவில் பட்டாச்சாரியார் சொன்ன பற்றில திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அவரே ஜங்ஷனுக்கு வந்துட்டார். தேவையெல்லாம் போயிடுத்தவருக்கு வந்து இவரை கூட்டின்னு போயிரு, ஊருக்கு கூட்டின்னு போயிரு, அவரோட கிரகத்தில் தங்க வைக்கிறார். அவரோட கிரகத்தில் தங்க பெரியவா சொல்லியிருக்கார். அது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்தது பெரிய வித்வான், நீங்கள் உங்களை மாதிரி பெரிய வித்வான் எங்கள் ஊருக்கு அடித்தது எங்களுக்கு பாக்கியம், இந்த ஊர் நல்லபடியாக ஆகணும் கண்டிப்பாக. சாயங்காலம் அன்றைக்கி கோவிலில் பிரவச்சனத்துக்கு ஏற்பாடு. பெருமாள் கோவில், கோவிலுக்கு போகிற ராமநாத கணபாடிகள் பாகவத சப்தாகம் முதல் ஆரம்பம். இவர் நினச்சிங்க, நம்ம போகும்போது கோயிலில் பார்த்தா ஒரு 40 பேர் உட்காந்துருப்பா, ஊருக்காரெல்லாம் நினச்சின்னு போகிறேன். யாருமே யாருமே கிடையாதுங்க.
அங்கே இங்கே பார்த்துட்டு பட்டாச்சாரியர்கிட்ட கேட்குறேன், சுவாமி யாருமே ஆளை காணுமே, ஊர்லலாம் சொல்லிட்டோடோ, இன்றைக்கி பாகவத சப்தாகம் இன்றைக்கி ஆரம்பிக்கிறதெல்லாம் சொல்லிட்டோடோ, எல்லாம் சொல்லியாச்சு. தப்பாக நினச்சிக்காதீங்க, ஊரில் 2 குரூப் இருக்குது. இந்த கோவிலுக்கு யார் தர்மகர்த்தாவாக வரணும்னு 2 குரூப் இருக்குது. அவளுக்குள்ள கொஞ்சம் அப்படி இப்படி கொடுக்கல் வாங்கல் இருக்கு. அதான் யாரும் வரல. ஒன்றும் இல்லாத கோவிலுக்கே இவ்வளோ இது இருக்குன்னா ஒரு பெரிய கோவில்லாம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன், யாரும் இல்லை, வருவா, எல்லாம் வருவா, நீங்கள் ஆரம்பிச்சுருங்க. அவருக்கு இந்த சப்தாகம் முடியும், நல்லபடியாக முடியணும், பெருமாள் கோவில் நல்லபடியாக ஆகணும்னு அவருக்கு கவலைப்பா. என்ன பண்ணுறார் இவர், சரி பரவாயில்லன்னு பெருமாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறார். பெருமாள் இருக்கிற பட்டாச்சாரியர் உட்கார்ந்துருக்கார். இந்த கோவிலுடைய மெய்க்காவில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். மெய்க்காவில் உட்கார்ந்துருக்கார். என்ன பாகவத சப்தாகம் முதல் முடிஞ்சு பேசி முடிச்சுட்டு முடித்தோடனே சுவாமிக்கு பெருமாளுக்கு ஒரு ஆரத்தி காமிச்சிட்டு ஒரு காமிச்சிட்டு ஆற்றுக்கு கொண்டு போயிடுறார். கோயில் போட்டுட்டு ஆற்றுக்கு போயிடுறார் பட்டாச்சாரியர். அவர் இடத்துல ராத்திரி ஆகாரம் பண்ணிவிட்டு படுக்கிறார். ஒரு சின்ன சந்தேகம் கணபதிகளுக்கு, ராமநாதர் ஒருவேளை நாளைக்காவது கூட்டம் வருமோ அப்படின்னு கேட்குறது. இல்லை வந்துடுவார் பட்டாச்சாரியர் சுவாமி. இது போல் நடத்துகிற ஒரு ஆன்மீக ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஒரு கூட்டம் வருமா வராதுங்கிறது நம்ம கையில் கிடையாது. யார் யார் வரணும்னு விதி இருக்கோ அவள் தான் உள்ள வர முடியும். இது ஆட்கள்லாம் திரட்ட முடியாது. வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு லாரியோ காரோ எடுத்துலாம் வாங்க 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 உபன்யாசம் கேட்கலாம் வாங்க அப்படிங்கிறது இல்லை. அது அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் அவளுக்கா தோணி வரணும். அவருக்கு ஒரு நப்பாசை, ராமநாத கண்ணபாடிகளுக்கு நாளைக்காவது யாருன்னு வரணும். ஆனால் பேசுகிறவாளுக்கு என்னென்னா, முன்னாடி ஒரு 20-30 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா அது கொஞ்சம் அவருக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் பேசுகிறவாளுக்கு. வேற என்ன பண்ணுறது, சில பேருக்கு அப்படி ஒரு இது ஆள் இருக்காளோ இல்லையோ பேசணுங்கிறது தான் விதி. ஆன்மீக பக்ஷன் ஒரு கோவிலில் பேசுகிறோன்னா யார் கேட்குறாலும் இல்லை, பகவான் கேட்டுருக்கு. அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். ஆனால் கேட்குற நாளைக்காவது வருவாளோ அப்படிங்கிற, இல்லை இல்லை வந்துடுவார் அப்படி நாட்டில் அவர் சமாதானம் பண்ணுறார். இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.